வணக்கம் அண்ட் வெல்கம் டு கைனிசிஸ் பிசியோ சென்டர். இந்த வீடியோவில் அக்யூட் பெயின் அப்படின்னு சொல்கிற இந்த அடிபட்டு இல்லைன்னா மசில் பெயின், நெக் பெயின், ஜாயிண்ட் பெயின் அந்த மாதிரி இருக்கு இல்லையா, அந்த பெயினுக்கு பெயின் கில்லரை விட ஐஸ் தெரப்பி எவ்வளோ பெட்டர் அண்ட் ஃபாஸ்டர் அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன விளக்கம் கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது அடிபட்டோ இல்லை ட்விஸ்ட் ஆகியோ கீழே விழுந்தோ ஒரு ஜாயிண்ட்லேயோ மசில்லையோ இல்லை பேக்கு நெக்கு ஏதாவது ஒரு இடத்துல பெயின் இருக்கும்போது ஒரு பெயின் கில்லர் எடுத்து மாத்திரை போட்டுட்டு நீங்கள் வெயிட் பண்ணிட்டே இருக்கீங்க, ஒரு ½ hour ஆகுது, 1 hour கழிச்சு தான் பெயின் போகுதா, அதை விட ஐஸ் தெரப்பிங்கிறது ரொம்ப குயிக்காகவும் ஈஸியாகவும் வேலை செய்யும். என்னன்னு பார்க்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுங்க, இது ஒன்லி லோக்கலைஸ்டு பெயின்கிற, இப்போ ஒரு ஜாயிண்ட் பெயினோ ஒரு மசில் பெயினோ நெக் பெயின் பேக் பெயின் அந்த மாதிரி தான் விஷயத்துக்கு ஒழிய உங்களுக்கு வேறு ஏதோ பிரச்சனை இருந்து உடம்பெல்லாம் வலிக்குது, இது இஸ் கால் சிஸ்டமிக் ப்ராப்ளம் சொல்லுவோம், அந்த மாதிரி இருந்ததுன்னா ஐஸ் தெரப்பி பெருசாக யூஸ் ஆகாது. உங்களுக்கு ஒரு வலி இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு பெயின் கில்லர் அப்படிங்கிற மாத்திரையை ஓரலாக எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் வயிற்றுக்குள்ளே போயிட்டு ஸ்டொமக்கில் டைஜஷன் ஆகி அப்புறம் ரத்தத்தில் கலந்து அந்த ரத்தம் உடம்பு ஃபுல்லாக போகும். அந்த உடம்பு ஃபுல்லாக போகிற ரத்தம் உங்களுக்கு ஷோல்டர் பெயின் இருந்தால் அந்த ஷோல்டர் பக்கம் போகும்போது இந்த வலிங்கிற ஒரு உணர்ச்சியை கண்ட்ரோல் பண்ணும். அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த வலியை கொஞ்ச நேரத்துக்கு அந்த மாத்திரையுடைய பவர் இருக்கிற வரலும் உங்களுக்கு வலி இருக்காது, திரும்ப வலி வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. சில சமயம் நீங்கள் ஒரு நாளைக்கு 3 தடவையோ 4 தடவையோ மெடிசன் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். இல்லை ஒருத்தவங்களுக்கு ரொம்ப நாள் ஒரு நீ பெயின் இருக்கு, ஆர்த்ரைட்டிஸ் பெயின் இருக்கு, நாங்கள் தினம் மாத்திரை தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது இந்த மெடிசின் எடுக்கிறதுனால சில வகையான பக்க விளைவுகள்லாம் ஏற்படும். ஸோ அதை பற்றி நான் டீட்டெயிலாக போக தேவையில்லை, உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். சப்போஸ் உங்களுக்கு ஷோல்டரில் ஒரு பெயின் இருக்கு, ஒரு கை ட்விஸ்ட் ஆயிடுச்சு, இல்லை விளையாடும் போது ஏதாவது பெயின் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த பெயின்கிற சென்சேஷன் நரம்பு வழியாக தண்டுவடத்துக்கு போய் தண்டுவடத்துலேருந்து மூளைக்கு போகும். அங்கே போய் தான் அந்த பெயின் அப்படிங்கிற விஷயங்களை ஃபீல் ஆகும். இப்போ நீங்கள் ஐஸ் தெரப்பின்னு ஒன்று வைக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஐஸ் தெரப்பி வச்ச உடனே உங்களுக்கு ஒரு சில்லுன்னு ஒரு ஃபீலிங் இருக்கும். அந்த சில்லுன்னு ஃபீலிங் இந்த நரம்பு வழியாகவே போய் தண்டுவடத்துக்கு போய் அது தண்டுவடத்தில் வேறொரு ரூட் வழியாக மூளைக்கு போகும். நல்ல ஞாபகம் வச்சுங்க, தண்டுவடத்தில் நிறைய ரூட்ஸ் இருக்குது. நீங்கள் ஒரு பெரிய ஹைவே எடுத்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் லேனு, எமர்ஜென்சி லேனு, ஃபாஸ்ட் லேன் இருக்கிற மாதிரி தண்டுவடத்துலையும் ஒவ்வொரு சிக்னல் போகிறதுக்கும் சில ட்ராக்ஸ்ன்னு சொல்கிற பாத்வே இருக்குது. ஸோ நீங்கள் பெயின் போகிற பாத்வேயை விட இந்த ஐஸ் தெரப்பின்னு வைக்கும்போது இந்த பாத்வே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போகும். இந்த பிரெயினுக்கு என்டர் ஆகும்போது என்ன ஆகும்னா அங்கே ஒரு செக் பாயிண்ட் இருக்குது. அதாவது உங்களோட பெயினோட இன்டென்சிட்டியோ அல்லது சென்சரியோட இன்டென்சிட்டி ரொம்ப தீவிரமாக எது வருதோ அதை மட்டும்தான் மூளைக்கு அனுப்பும், மற்ற விஷயங்களை பிளாக் பண்ணும் சென்சேஷனை. இதுக்கு பேர் பெயின் கேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஐஸ் வச்ச உடனே அந்த சென்சேஷன் சடனாக ஸ்ட்ராங்கான ஒரு ஃபீலிங் மேலே போகும்போது அந்த வலிங்கிற ஃபீலிங் வர்ற ட்ராக்கை இந்த பிரெயின் க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த சில்னஸ் ஃபீலிங் தான் மேலே போய்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ராங்கான ஸ்டிமுலஸ் மேலே போக போக என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் அங்கே பிரெயினில் சில மாற்றங்கள் ஏற்பட்டு அந்த வரக்கூடிய அந்த பெயின் மாடுலேஷனோ இல்லை சிக்னல் வரக்கூடிய மாடுலேஷனுக்காக சில சேஞ்சஸ்லாம் நடக்கும். ஸோ அதன் மூலமாகவும் பெயினுக்கு குறையும். மூணாவது பிரெயின்லேருந்து இந்த சிக்னல் கீழே வரும்போது அங்கே சில வகையான என்டார்ஃபின், என்கஃப்லின் அப்படிங்கிற சில கெமிக்கல்ஸ் ரிலீஸ் பண்ணும். இதுவும் பெயினை மாடிஃபை பண்ணி மாடுலேட் பண்ணி பெயினை குறைக்கிறதுக்கு உண்டான விஷயங்களும் நடக்கும். சரிங்க, இது மட்டும் இல்லை, இன்னும் சில விஷயங்கள் நடக்குது. இதே ஷோல்டர் பெயினில் நீங்கள் ஐஸ் பேக் வச்ச உடனே ஃபஸ்ட்டு என்ன ஆகும்னா ரத்த குழாய் இருக்கு இல்லையா, எல்லா ரத்த குழாயும் உடனடியாக சுருங்கும் போது அதுக்கு போகிற ரத்த ஓட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். சரிங்களா, பயப்படாதீங்க. இது எதுக்காக அப்படின்னு சொன்னால் சப்போஸ் உங்களுக்கு இன்டர்னலாக ஒரு ப்ளீடிங் ஆகுது, இன்ஜுரி ஆகி ப்ளீடிங் ஆகுது அப்படின்னு சொன்னால் அந்த ப்ளீடிங்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த ஐஸ் ரொம்பவே உதவும். எஸ்பெஷலி இந்த ஆங்கிள் ட்விஸ்ட்டோ இந்த முழங்கால் ட்விஸ்ட் ஆகி ஸ்வெல்லிங் வருது இல்லையா, அந்த டைமில் இந்த ஐஸ் தெரப்பி வச்சிங்கன்னா அந்த இன்டர்னல் ப்ளீடிங்கை கொஞ்சம் குறைக்கும். சரி, இதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரு ஃபியூ மினிட்ஸ் இந்த பிளட் வெசல்ஸ்லாம் சின்னதாகும். அதுக்கப்புறம் போக போக கொஞ்ச நேரத்தில் பிளட் வெசல்ஸ் கொஞ்சம் பெருசாகும், அப்புறம் சின்னதாகும், பெருசாகும், சின்னதாகும், இப்படி மாற்றி மாற்றி நடக்கிறதுனால அந்த ஏரியாவில் இருக்கிற ரத்த ஓட்டங்கள் ஸ்குவீஸ் பண்ணி அதிகப்படுத்தி விட்டுட்டே இருக்கும். உங்களுக்கு நல்லாவே தெரியும், பிளட் போகும்போது அந்த டிஷ்யூக்களுக்கு தேவையான ஆக்சிஜன், நியூட்ரியன்ஸ், விட்டமின், மினரல்ஸ் என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அங்கே கொடுத்துட்டு அங்கேருந்து வேஸ்ட் எல்லாம் திருப்பி வரும்போது எடுத்துகிட்டு வரும். ஸோ ஏதாவது இன்ஜுரி ஆச்சு அப்படின்னு சொன்னால் அங்கே ரிலீஸ் ஆகிற அந்த பேட் விஷயங்களோ அந்த பெயினை கிரியேட் பண்ணக்கூடிய அந்த பேட் ஐட்டம்ஸ் எதெல்லாம் இருந்ததோ அதை எல்லாத்தையும் திருப்பி வாஷ் பண்ணி கொண்டு கிட்னிலையும் லங்ஸ் எல்லாத்துலேயும் கிளியர் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ ஐஸ் தெரப்பி ஒரு நாளைக்கு 2 தடவை 3 தடவை 4 தடவை கூட வைக்கலாம். ஆனால் குறைஞ்சது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வைக்கணும்.
அதே சமயம் நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஐஸ் ரொம்ப சில்லுன்னு டைரெக்டாக எடுத்து வைக்கக்கூடாது. அது ஐஸ் பர்ன் கிரியேட் பண்ணும். இப்போ நான் சொன்ன எல்லா இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அப்படி லைக் பண்ண தான் இந்த மாதிரி பிரச்சனை உள்ள நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் சேர எல்லாரும் பயன்படுவாங்க. முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு இன்ஃபர்மேஷனோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.